காலை வேளையிலே ஆண்டவரை சொல்லி உயர்த்த போகிறோம். ஆண்டவருடைய ஒரு ஸ்தோத்திரத்தோட துதியோட அவருடைய பிரவாகத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். We praise you Lord. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையில் என்ன ஆகும் ஆண்டவரே? நீரே எங்க வாழ்க்கைக்கு எல்லாமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நீரில்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரில்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி இகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பாரனே. வேறொரு தேற்றம் இல்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஒரு ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க ஸ்தோத்திர சத்தம் கொஞ்ச நேரம் கேட்கட்டுமே. ஓ ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர செய்தவருக்கு ஸ்தோத்திரம். ஓ நம்மை ஜீவனோடு பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை இந்த மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே பங்கு பெற எங்களை நீர் அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சரீரம் பலனுள்ளதாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலத்தோடு ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் ஆண்டவரே மூன்றும் உம்மை கம்பீரித்து பாட போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க கைகளினாலே உம்மை ஆராதிக்க போகிறோம். எங்கள் சரீரத்தின் அவயங்கள் உம்மை துதிக்க போகிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே துதித்து உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து கூடி பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பயன்படுத்துவீராக. இந்த ஆராதனை நேரத்திலே தேவ பிரசன்னம் எங்க நடுவே இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ள இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவனும் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, சந்தோஷமா இருக்க தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் சின்ன வயசுல ஒரு பாட்டு பாடுவோம், இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம். இயேசு வந்திருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இருந்தாருன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா, ஏன்னா இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள் இயேசு என்னும் ஜீவ ஒளி, மெய்யான ஒளி வரும்போது என்னை பிரகாசிப்பிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். சந்தோஷமாய் அவர் நம்மை வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் கர்த்தர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடும் போது வருத்தருகிற தேவன் ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். உடனடியாக அவருடைய கவனம் நம்மேல் திரும்பும். சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அவரை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் எல்லாரும் உயர்த்துவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்,
ராஜா கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடைகிற ஆண்டவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா இருக்கின்றான் ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றான் ஓடிவா. கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் இன்றே எல்லாரும் உயர்த்துவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவரை கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருகிறவர். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார். ஆவியினால் நிரப்புகிறவர். அதிசயம் செய்கிற தேவன். எல்லாரும் உயர்த்துவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து ஓ கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம்.
கொண்டாடுறீங்க. இந்த உலகத்துல பல கொண்டாட்டங்களை பார்க்குறோம். அந்த கொண்டாட்டத்துக்கு போய் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு த ரியல் செலிப்ரேஷன். அப்படியானால் ஒரு ஒரு நிஜமான கொண்டாட்டம். இதுதான் நிஜமான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தில் எனக்கு என்ன கிடைக்குது, அந்த கொண்டாட்டத்தில் எனக்கு என்ன கிடைக்குதோ எனக்கு அது தெரியாது. ஆனால் இந்த கொண்டாட்டத்தில் எனக்கு ஒன்று கிடைக்குது. என் கவலைகளை மறக்க வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கவலை இல்லைன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. கவலை இருக்குது தான். பக்கத்தில் பார்த்து அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க முகத்தை பார்த்தா நல்லா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கஷ்டம் இல்லை, கவலையே இல்லை, எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, பிரச்சனையே இல்லைன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ நீங்கள் ஒரு மாதிரின்னு அர்த்தம். எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் எங்கே வந்திருக்கிறேன்? அந்த கவலைகளை மறக்கக்கூடிய தேவ பிரசன்னத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். கவலைகளை மறந்து பாடணுமா? கவலைகளை மறந்து பாடும்போதே தேவ பிரசன்னம் இறங்கி வந்துடுங்க. என்ன கொண்டாடுவோன்னு சொல்கிறோம் பாருங்க. ஏன் சொல்கிறோம்? பிசாசு கேட்கணும். ஏன்னா கொண்டாட முடியல, நம்ம வாழ்க்கையில் கொண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அப்படியா இருக்கு? இல்லை. ஆனாலும் தேவ பிரசன்னத்தில் சொல்லணும். சத்துரு கேட்குற மாதிரி சொல்லணும். நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம், கவலைகளை மறக்க வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்தணும். எத்தனை பேர் அப்படி உயர்த்தினீங்க? அவர் பாடினோம் பாருங்க. மன்னிக்கிறதுல வள்ளலாம். வள்ளல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திருப்பூரில் நிறைய வள்ளல்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். வாரி வாரி கொடுக்கிற வள்ளல்கள். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரில. கர்த்தருக்கு நம்ம எப்படி கொடுக்குறோமா அது நமக்கு தெரில. ஆனால் கர்த்தர் எனக்கு வள்ளலாக கொடுக்குறார், வாரி வாரி கொடுக்குறார். அதுதான் நிஜம். நான் மன்னிப்பதில் வள்ளலாம். அவர் என்னை மன்னிக்கலைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்க முடியாது. நீங்களும் இங்கே வந்து உட்காந்துருக்கிற முடியாது. அவர் மன்னிக்கிறார் பாருங்க. அவர் மன்னிக்கிறதுனால அவர்கிட்ட வரோம். உலகத்தில் சொல்லுவான், எந்த தெய்வம் இப்படி சொல்லலைன்னு எனக்கு தெரில. ஏதாவது தெய்வம் மன்னிக்குமா எனக்கு தெரில. நான் உலகத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, செய்யாதப்பா தெய்வ குத்தமாயிரும், சாமி கண்ணை குத்திரும். எங்கள் சாமி கண்ணெல்லாம் குத்தாது. நாங்கள் தவறு செய்கிறோம் தான். தவறு சில நேரத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலையில் கோவப்பட்டுறோம், எரிச்சலாயிடுறோம். பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பாருங்க, நல்லா சிரிப்பாங்க. ஆனால் வீட்டில் தெரியாது. இன்னும் சொல்லம்மா, வீட்டில் நமக்கு தெரியாது. நேற்று தான் ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம். ஐயா சாந்த சொரூபியா இருக்கிறார் வீட்டில், நாங்கள் வந்ததுனால. அப்போ அதுக்கப்புறம் நமக்கு தெரில. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மன்னிப்பதில் அவர் வள்ளல். அவர் அப்படி இருக்கிறதுனால நான் தப்பிச்சிருக்கிறேன், பிழைச்சிருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சாரா? ஆமா, நிச்சயம் மன்னிச்சிருப்பார். ஆமா, இந்த எண்ணத்தோட நம்ம அடுத்த பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். என்னை தேடி வந்த இயேசு என்னை மன்னித்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் நிமித்தம் எனக்கு மன்னிப்பை வாங்கி தந்திருக்கிறார். எந்த சத்துருவின் கிரியையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. யார் என்னை எதிர்த்து வந்தாலும் இந்த தேவன் என்னை மன்னித்ததினாலே அந்த குற்ற உணர்வுகள், சில பேர் இந்த குற்ற உணர்வோடு இருக்கிறத கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த கம்யூனியன் சர்வீஸோட அதை மறந்துருங்க. பிசாசு எப்பவுமே பழசையே ஞாபகப்படுத்துவான். இல்லை, பழசெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா மன்னிக்கிறதுல வள்ளல் எங்க இயேசு. பழசை நினைச்சு கொண்டே இருக்கணும்னு அவர் விரும்புகிறவர் அல்ல. பிசாசு பழசை நினைக்க சொல்லுவான். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, முந்தினதெல்லாம் யோசிக்காதப்பா, பூர்வமானதெல்லாம் சிந்திக்காத, புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் மன்னிப்பதிலே வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேடி வந்த தெய்வம் இயேசுவை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஆண்டவரை நாம் போற்ற போகிறோம். இயேசு என் ஜீவன். சொல்லுங்க, இயேசு என் ஜீவன், இயேசு என் ஜீவன். சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவர் என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலனான இயேசு. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம்.
இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து உள்ளார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும். இந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசு, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்ரு அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், சத்ருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயமெடுத்தார். ஓ, என் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தவர். சொல்லுவோம், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, கர்த்தரை துதியுங்கள், அவரை உயர்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதி பாடித்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதி. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் தேவன், என் ஜீவனே, எல்லாமான எங்கள் தெய்வமே. இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு. ஜெயம் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை சொல்லி உயர்த்தி உலகத்தின் மேலும் சத்ருவின் மேலும் ஜெயம் எடுத்த கர்த்தர். சொல்லி இயேசுவை உயர்த்துவோம். ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க உலகத்தின் மேல் நாம் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை நமக்கு தருகிற இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஓ, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு. ஓ, இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு. எழுப்பி நின்று கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே எங்கள் தேவனே, எல்லாம் எல்லாம். இயேசுவே எங்கள் தேவனே. நல்ல ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் ஜீவனின்
அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோமே ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருவுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினீரே ஸ்தோத்திரம். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தவரே, எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் எண்ணற்ற தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்குகிறவர் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை அகற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அந்தகார கிரியைகளை முறியடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஷபதலராதியாத்ரஹா ரிமோ கதலரமோ ரபா கதலரதியாத்ரா ஷபதலரமோ ஷகனியாத்ரா. அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன். ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஒரு ஆவியின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே எனக்கு எல்லாமா, எங்கள் வாழ்க்கையின் எல்லாமா இருக்கிற தெய்வமே, எனக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாமா இருக்கிற எங்கள் தெய்வமே. Oh, we worship you, Jesus. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தவரே, எங்க வாழ்க்கையின் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. எத்தனையோ முறை சத்ரு இந்த ஜீவனை எடுக்க பல திட்டங்கள் வகுத்த போதும் கர்த்தாவே, எங்கள் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிற எங்கள் இயேசு எங்களை கைவிடாமல் கண்ணுக்குள் வைத்து எங்களை பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. உன்னை என்னை தொடுகிறவர்கள் என் கண்மணி, உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார் என்று சொன்னதின் அடையாளமாக எங்களை கண்ணில் வைத்து பாதுகாத்து இந்த 9வது மாதத்தை காண செய்திருக்கிறீர். எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய ஐக்கியத்தில் பங்கு பெற கொண்டு வந்திருக்கிறீர். சமாதானத்தோடு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை பூரண சமாதானத்தில் வைத்து காத்து கொள்ளுகிறவர், எங்களை காத்து வழி நடத்தின எங்கள் தெய்வத்துக்கு முன்பதாக நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருபோதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம் என்பது எங்களுக்கு ரொம்ப விசேஷமானதா இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு சொல்லி பாடின இயேசுவே என் வாழ்க்கையில ஜீவனா இருக்கிறீர், இயேசுவே என் வாழ்க்கையின் பலனா இருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனின் பலன் நீர் ஒருவரே, எங்கள் ஆத்துமாவின் பலன் நீர் ஒருவரே. எங்கள் சரீரம் பலவீனதுதான், ஆனால் எங்கள் ஆவியை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு வாரமும் எங்களை அனுப்புகிறீரே, எங்களை ஓட வைக்கிறீரே, எங்களை உழைக்க வைக்கிறீரே, எங்களுக்கு உண்டான ஆகாரத்தை தந்து எங்களை நடத்துகிறீரே. எந்த தெய்வமும் இதை செய்ய முடியாது. ஓ ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் அது பேசுவதல்ல. உலகத்தில் இருக்கிற தெய்வம் எல்லாம் அது எப்படி அது மக்களுக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற இந்த இயேசு என் கூட பேசுகிறவர், என் கூட பேசுகிறவர், என் இருதயத்துக்கு நேராக பேசுகிறவர், அவருடைய வார்த்தை கொண்டு பேசுகிறவர், வசனத்தினாலே பேசுகிற தெய்வம். தேவாட்டுக்குட்டியாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறார். எத்தனை பேர் அவரை உயர்த்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவரை ஆராதித்து கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்த போகும். அவர் 10,000ங்களில் சிறந்தவர், அழகுள்ள தெய்வம். அவரை போல ஒருவருமே இல்லை. அவர் மிகவும் அழகுள்ளவர், அவர் உன்னதமான தேவன். அன்றைக்கு எப்படி தாவீதின் குமாரனே என்று சத்தமிட்டு கூப்பிடும் போது அவருடைய கவனம் திரும்பினதோ, அதே போல நம்முடைய ஆராதனையிலே அவருடைய கவனம் நமக்கு நேராக திரும்பட்டும். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் உங்க பலவீனத்துல கர்த்தரை துதியுங்கள். தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர். 10,000ங்களில்
அழகுள்ளவர், அழகுள்ளவர், நீ அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. யார் நம்மை விட்டு பிரிந்து சென்றால், நம்மை விட்டு விலகாத தெய்வமா, நம்மோடு கூட இருக்கிற தெய்வமா, ஒரு நண்பனை போல நம்மோடு கூட வந்தவர் தெய்வம், துணையாக வந்த ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்து. துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துன்பத்தில் நம்மை தாங்குகிறவர். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? தாங்கும் மனவாளரே, ஓசன்னா, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓ, அவரை ஆராதிப்போம். தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையில் நம்பிக்கை இழக்கும் போதும் நம்பிக்கைக்குரியவரா நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு இருந்திருக்கிறாரே. எத்தனை பேர் அவரை உயர்த்துறீங்க? அவரை சொல்லி மகிமைப்படுத்தி பாடுவோம். வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவர். சொல்லுவோம். வியாதியின் தழும்பினால் சுகம் தந்த எங்கள் தெய்வமே, பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்தவரே, இயேசுவே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த தெய்வமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா எங்கள் தெய்வமே, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவருக்கே ஸ்தோத்திரம். ஹalleluya. தாவீதின் மைந்தனே, ஆண்டவரே,
எங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனாய், தேவனாய், பலனாய் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் பலன் குறைந்து போகும்போதெல்லாம், எங்கள் சத்துவம் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பலனும் சத்துவமும் தருகிற எங்கள் தெய்வம். இன்றைக்கு பலன் இல்லாம தான் இந்த ஆராதனைக்கு வந்தோம். எங்க பலனால நாங்க முயன்ற அளவுக்கு போராடி, எங்க சுயபலத்தினாலே போராடும் போது, ஆண்டவரே எங்கள் திராணிக்கு மேல எங்களை சோதிக்கிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். அதனாலதான் எங்களை சபைக்கு கொண்டு வருகிறேன். சபையிலே எங்கள் சுயபலத்தினால் முடியாத போது உமக்குள் இருக்கிற ஒரு தேவ பலன் எங்களுக்குள்ளே இறங்கி வரும்போது, அந்த பலன் எங்களை ஆண்டவரே தைரியப்படுத்துகிறது, எங்களை நிற்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, பிழைக்க வைக்கிறது. இதற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்னத்தை செலுத்த முடியும்? அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உம்மிடத்தில் வந்த ஒருவரையுமே நீர் வெறுமையாய் அனுப்பினது அல்லவா? அல்லவே. யாரையும் நீங்க வெறுமையா அனுப்பலப்பா. ஒரு குருடன் வந்தா சுகந்தந்து அனுப்புறீர், ஒரு முடவன் வந்தா சுகந்தந்து அனுப்புறீர். ஆண்டவரே, தாமதங்கள் ஒரு பொருட்டல்ல. 12 வருடங்கள் தாமதித்த போதும் அவள் உம்மிடத்தில் வந்தவன ஒரு சுகத்தை கொடுத்தீர். 38 வருடம் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அந்த மகனுக்கு நீர் போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்தீர். இன்றைக்கு நாங்களும் நம்புகிறோம், இந்த சுகமுள்ள பரிகாரி இயேசு இந்த ஆலயத்துக்குள் உலாவி கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள் பரிகாரியாய் நீர் இறங்கி வந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் இந்த இடத்துல இருப்பதுதான் எங்கள் மேன்மை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தைகள் தாமதிக்கும் போது, நாம் பின்வாங்குகிற சில நிலைகள் வரும்போது, கர்த்தர் நமக்கு எதை காண்பிக்கிறார்? உன் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிற காரியம் தாமதமானாலும் அதை நிறைவேற்ற நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே. அதனாலதான் வாரம் எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தை எனக்கு அழுத்தி என்னை தைரியப்படுத்துகிற தேவன். இந்த இயேசு இன்னைக்கு என் கூட பேசணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஏசப்பா, 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 எங்கள் இயேசுவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, 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 எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களோடு நீர் பேசும். இந்த ஆராதனையில எங்களோடு பேசும். எங்களை தைரியப்படுத்தும். எங்கள் வலது கையை பிடித்து கொள்ளுவீராக. ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்க வலது கையை நீர் பிடித்து கொள்ளுவீராக. உம்முடைய கரம் எங்கள் மீது அமரட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேராக எங்களோடு உம்முடைய சத்திய வசனத்தினாலே நீர் இடைப்படுவதை கேட்க எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் விடுதலையாய் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே இந்த முழு ஆராதனையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க கண்ட்ரோல் பண்ணி எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறோம், இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.